இன்னைக்கு சின்ன மருமகள்ல வசந்தியும் தமிழும் வீட்டுக்கு வந்ததும் தமிழ் ரூமுக்குள்ளே போய் பூட்டிட்டு ரொம்ப அழுகுறாங்க. தமிழ் அழுகிறத பார்த்து செல்லப்பாண்டி வசந்தி கிட்ட போய், ஏன் வசந்தி என்னாச்சு? ஏன் தமிழ் இப்போ ரூமுக்குள்ளே போய் இப்படி அழுதுட்டு இருக்கான்? என்னாச்சு? யார் என்ன செஞ்சா? 2 பேரும் வெளியே போனீங்க, போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி அழுதுட்டு இருக்கான்னா யாரை பார்த்தீங்க? யார் என்ன சொன்னா என் பொண்ணை? எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு செல்லதோரை கேட்கவும், அது நாங்கள் வெளியே போகிற இடத்துல மருமகனை பார்த்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. மருமகன விஷயத்த சொன்னீங்களா? தமிழ் அவளே அவாயெல்லாம் சொல்லிட்டாளா? அது கேட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அது அவர்கிட்ட சொன்ன பின்னாடி அவர் அதை கேட்டுட்டு, யார் குழந்தைக்கு யார் தகப்பனாக்க பார்க்குற அப்படின்னு கேவலமாக பேசிட்டாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வசந்தி நீ சொல்கிற? நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே, தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். ஏயா அது தமிழ் கர்வத்துக்கு நான் காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரியா அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த செய்து பையன் இப்படி என் பொண்ணை பார்த்து சொல்லியிருப்பான்? என் பொண்ணை ஒழுக்கம் கெட்டவன் சொல்லிட்டு இருக்கானா? இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. கதவை தட்டி தமிழை கூப்பிட்டு, தமிழ் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அப்பா இருக்கேன் உனக்கு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை பார்த்து இப்படி சொல்லியிருப்பான். நான் இப்போவுமே அவங்க வீட்டுக்கு போய் நியாயம் கேட்குறேன் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பா அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்கள் சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். நான் இதை சும்மாலாம் விட மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் உன்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பான். நான் இப்போ நியாயம் கேட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லதுரை விறுவிறுன்னு கிளம்புறாங்க. ராஜாங்கம் வீட்டுக்கு பாதி வழி வரைக்கும் போயிட்டு செல்லதுரை அங்கே பார்த்தா சேது காரில் போயிட்டுருக்காங்க. செல்லதுரை பார்த்துட்டு காரை நிறுத்திட்டு வெளியே வந்துட்டு கருப்பி கேட்குறாங்க, என்ன சித்தப்பா இந்த பக்கம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், ராஜாங்க ஐயாவை பார்த்து நான் நியாயம் கேட்கவும் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சேது சொல்கிறாங்க, என்னத்தை நியாயம் கேட்க போகிறாரு கேட்டு சொல்லுவாமா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு மனசாட்சிங்கிறது கொஞ்சமாவது இருக்கா? என் பொண்ணு முழுகாமல் இருக்கான், எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கான். நீங்கள் அதை கொண்டாடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுட்டு அவளை சந்தேகப்படுற மாதிரி பேசியிருக்கீங்களே, இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, இவரை ஒழுங்கு மரியாதை போக சொல்லு. இவர்கிட்ட பேசுகிற நிலைமையில நான் இல்லை. இப்போ நான் வாயை திறந்தேன்னா நான் பேசுகிறதே வேறு. ஒழுங்கு மரியாதை இவர் போக சொல்லு மாமா அப்படின்னு கருப்பை பார்த்து சொல்கிறாங்க. செல்லதுரை சேதுக்கிட்ட, என்ன மாப்பிள்ள இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் என்ன தப்பு பண்ணா? ஏன் அவளை போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். சேது கருப்புக்கிட்ட, மாமா வண்டி எடு மாமா, இந்த ஆள்கிட்ட நின்று பேசுகிற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு உடனே போயிடறாங்க. செல்லதுரையும் வண்டி துரத்துட்டே பின்னாடி போகிறாங்க. அங்கே ராஜாங்க வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கத்துறாங்க, ராஜாங்க ஐயா எனக்கு ஒரு நியாயம் இப்போ கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவோம். வசந்தி ஈஸ்வரி வீட்டில் இருக்க எல்லாரும் வெளியே வராங்க. வசந்தி உடனே என்னையா வேணும் உனக்கு? இப்போ எதுக்கு வீட்டு வாசல் இப்படி கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குவோம். ஏமா நான் பேசுகிறது உங்களுக்கு கத்துறமான்னு தெரியுதா? அங்கே என் பொண்ணு வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, என் பொண்ணு மாசமாக இருக்கா அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்த சொன்னால் இந்த வீட்டு பையன் என்ன சொல்லியிருக்கான்? மனசாட்சியே இல்லாமல் என் பொண்ணு நடத்தையில் இப்படி சந்தேகப்பட்டு பேசலாமா? இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும்யா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பற்றி கேட்குறாங்க. ராஜாங்கம் செய்து பார்த்துட்டு, என்னையா ஏன்யா இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு சொல்லுவோம். செய்து எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே நிற்கிறாங்க. அப்புறம் செல்லதுரை கூப்பிட்டுட்டு, செல்லதுரை நீ உள்ளவா, நான் அவனை தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் உள்ளலாம் வர முடியாதுயா, இப்போ என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் எனக்கு கிடைச்சி ஆகணும். உங்கள் பையனை பதில் சொல்லுங்கள், நான் அப்போ தான் எதனாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கத்துக்கு என்ன பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே சேதுக்கு கோவம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை நிற்க வச்சு கேள்வி கேட்பேன். நீ போய் உங்கள் பொண்ணுகிட்ட போய் சொல்லி, உன் வயிற்றில் வளர குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, போய் சொல்லி அது உன் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு செய்து சொல்லுவோம். செல்லதுரை என் பொண்ணை ஒழுக்கம் கெட்டவன்னு சொன்னால் நாக்கு அழுகி போயிடும், கொஞ்சம் யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. செல்லதுரை யார் வீட்டுக்கு யாருக்கு சாபம் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லதுரை கோபப்பட்டு, இனி என் பொண்ணை எந்த ஜென்மத்தில் இந்த வீட்டுக்கு மட்டும் அனுப்பவே மாட்டேன், என் பொண்ணு கருப்பை சந்தேகப்பட்ட இந்த குடும்பத்தில் இனி என் பொண்ணு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ஓகே வீவர்ஸ், சின்ன மருமகளில் அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது.